வந்து ஷாஹி பனீரும் வெஜிடபிள் சூப்பும் பண்ணேன். அது நாங்கள் 2 பேர் வீடியோ எடுத்தோன்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு முடிஞ்சிடும். இன்றைக்கி என் பையன் நிக்கில் வந்து பின்னாடி நின்றுண்டு சிரிப்பு மூட்டின்ண்டே இருந்தால் அதை எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. அதையும் இதோட நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்க நீங்கள். வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி நான் வந்து மார்னிங் வந்து எங்களுக்கு வந்து வெஜிடபிள் சூப்பு, அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் சைட் டிஷ், சப்பாத்திக்கு சைட் டிஷ் வந்து ஷாஹி பனீர் பண்ணுறேன். ஸோ ரெண்டுத்தையுமே வந்து இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள் சூப் என்னங்கிறத பார்த்துருவோம். நான் வந்து அடுப்பில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வெண்ணெய் போட்டிருக்கேன். அது வந்து நல்லா கரைஞ்சி எடுத்து, இதுக்கு எதுவுமே தாளிக்கலாம் வேண்டாம். இஞ்சி, அப்புறம் பூண்டு வேண்டாங்கிறவங்க இந்த ஸ்டேஜில் பூண்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் வேண்டானாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து சூப்பில் வந்து வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து பூண்டு மட்டும் ஆப்ஷனல், அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், நான் ஒரு கேரட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பீன்ஸ் கட் பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி கோஸ், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து சும்மா அந்த வெண்ணெயில் வந்து கோட் ஆனால் போதும், நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன். உப்பு போட்டுடலாம், தேவையான உப்பையும் போட்டுடலாம். வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நான் வந்து மிளகு வந்து இதோடய சேர்த்து போட்டுருவேன். உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணி விடுறேன். ஸோ இதை மூடி வச்சுருவோம். நீங்கள் வந்து குக்கரில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திறந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ப்ரெஷர் பிடிச்சி ரிலீஸ் ஆனதோட தான் நான் இதை பார்க்க போகிறேன். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பக்கம் நம்ம வந்து ஷாஹி பன்னீர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். பாருங்கள், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் வதங்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்செடுத்து வெங்காயம், பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு, அப்புறம் இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இருந்தாலும் அதையும் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் வந்து தக்காளி, ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி. கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வதங்கிடுத்து, கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சுருவோம். அப்படியே வெந்துட்டோம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வெந்துடுத்து. ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம் நாம். இந்த பக்கம் வந்து சூப் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த குக்கரையும் ஆஃப் பண்ணியாச்சு. ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் திறந்துட்டு ஆறுனோடனே அரைச்சி எடுத்துக்கலாம் நாம். ப்ரெஷர் அடங்கிடுது. இது வந்து ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்க, ஃபஸ்ட்டு ஷாஹி பன்னீருக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வதக்கி வச்சுருந்தது நல்லா ஆறிடுத்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்க, இப்போ அரைச்சின்னு வந்துட்டோம் நாம். இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கு வந்து ஒரே ஒரு பட்டை, உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்கும்னா நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கலாம். சீரகம், மஞ்சப்பொடி, ரெட் சில்லி பவுடர், இப்போ வந்து அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஷாஹி பன்னீர். அந்த ரெட் சில்லி பவுடர் எண்ணெயில் போட்டது வந்து ஒரு கலர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எண்ணெயில் போட்டேன். இப்போ எல்லாமே சேர்த்து ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், லைட்டாக ஒரு கொதி வந்துடுது. இப்போ வந்து தனியா பொடி, அப்புறம் வந்து சீரகப்பொடி, வறுத்து அரைச்ச சீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் உப்பையும் சேர்த்துடலாம். நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போ என்ன போட்டோன்னா, தனியா பொடி வந்து 1 டீஸ்பூன், அப்புறம் வந்து வறுத்து அரைச்ச சீரகப்பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ மூடி வச்சுருவோம், ஒரு கொதி வரட்டும். சூப்புக்கும் ஆறெடுத்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம்.
சூப்புக்கு வந்து அரைச்சாச்சு. நான் வந்து வடிகட்ட மாட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா கேரட்டு பீன்ஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்குல, நல்லா அரைப்பட்டுருவதுனால நான் வடிகட்ட மாட்டேன், அப்படியே தான் யூஸ் பண்ணுவேன். தெரியும் உங்களுக்கே. ஸோ இப்போ வேணுங்கிற அளவு தண்ணி மட்டும் விட்டுக்கலாம். நாம் உப்பு மிளகு எல்லாமே போட்டாச்சு. ஸோ அதனால் வேணும்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். சூப் வந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிருது. பன்னீர் சேர்த்துடலாம். கரம் மசாலா, அப்புறம் வந்து கசூரி மேத்தி வந்து கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் வந்து பால் வந்து ஏடோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சு ஒரு கொதி விட்டுருவோம். பாருங்கள், எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்துடுது. நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம ஷாஹி பன்னீர் வந்து ரெடி ஆகிடுது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வெஜிடபிள் சூப் பார்த்தோம். அதே மாதிரி வந்து ஷாஹி பன்னீர், இது வந்து நீங்கள் வந்து சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். அதே மாதிரி ஜீரா ரைஸ்க்கும் நம்ம தொட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ்ஷு ஷாஹி பன்னீர். இன்னைக்கு நம்ம வந்து வெஜிடபிள் சூப் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து வெஜிடபிள் சூப் பார்த்தோம். அதே மாதிரி ஷாஹி பன்னீர். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து வெஜிடபிள் சூப். சப்பாத்திக்கு சைட் டிஷ் வந்து ஷாஹி பன்னீர் ரெடி ஆயிடுது. இந்த பக்கம் வந்து வெஜிடபிள் சூப் வந்து நல்லா ஒரு கொதி வந்துடுது, ஆஃபும் பண்ணிட்டேன். ஸோ அதுவும் ரெடி ஆகிடுது. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு வெஜிடபிள் சூப். அப்புறம் சைட் டிஷ் இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். ஜீரா என்னப்பா. ஸோ இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான வெஜிடபிள் சூப். கண்ணாடி வெள்ளப்பா மரியாதையா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சிம்பிளான வெஜிடபிள் சூப் பார்த்தோம். அதே மாதிரி ஷாஹி பன்னீர், இது வந்து சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், ஜீரா ரைஸ்க்கும் தொட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் எதுக்கு வச்சுங்க.